குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு பெரிய அளவில் தமிழகத்தை வாட்டி வதைக்கிறது. விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை ஒரு உயிர் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. காவிரி நீர் திறப்பு காலதாமதமாகிறது. எனவே தமிழ் மக்களின் இந்த உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் கர்நாடக அரசு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சி தமிழகத்தின் ஒரு மையப்பகுதி. இன்று போக்குவரத்தின் உயிர்நாடியாக இருக்கிறது. ஏற்கனவே கட்டப்பட்ட மேரிஸ் மேம்பால பணி ரயில்வே துறையால் காலதாமதமாகிறது. அதை உடனடியாக அந்த பணியை துவக்கி முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று ஸ்ரீரங்க ரயில்வே மேம்பால பணி, ஸ்ரீரங்க திருக்கோயிலுக்கும் திருச்சிக்கும் வருகிற பக்தர்கள் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த போக்குவரத்து தடையுறு ஏதும் இல்லாமல் அதை ஈடுகட்டுகிற வகையில் மேம்பால பணிகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உயர்மட்ட மேம்பால பணியும் கிடப்பில் இருக்கிறது. அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசு மக்கள் படுகிற துயரத்தை பார்வையாளர் மாடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது அன்றி பிரதமரும் உரிய அமைச்சர்களும் அது குறித்து எந்த கவலையும் கொள்வதாக தெரியவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் அந்த லட்சக்கணக்கான மக்களின் இளைஞர்களின் மாணவர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அதேபோன்று அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி கையெழுத்து இயக்கத்தை துவக்கியிருக்கிறது. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. பாலியல் வன்முறை, போதை கலாச்சாரம், ஜாதி மதவெறி இல்லாத தமிழ்நாடு என்னும் முழக்கத்துடன் பல 100 குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பில் தமிழக மக்களிடம் கையெழுத்து இயக்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். தமிழ்குரு நல்லுலகம் அதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தூய்மை பணியாளர்கள் தற்காலிக மயம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். அவர்களின் கோரிக்கையை முழுமையாக ஏற்க வேண்டும். ஏழை மக்கள், எளிய மக்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இது தாவேக்கா கொடுத்திருக்கிற வாக்குறுதி. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை, கடந்த முறை இருந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒன்றிய அரசின் சட்டத்தை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும். முந்தைய கேரள இடதுசாரிகள் அறிவித்தது போல் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆளுநர் ஆய்வுக் கூட்டத்தை மதுரையில் நடத்தியது என்பது தமிழக இறையாண்மையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல், சட்டமன்ற இறையாண்மையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல். ஆளுநர் வேலை அதுவல்ல. இன்னொரு போட்டி அரசாங்கத்தை ஏற்கனவே ஆளுநர் துவக்கி நடத்த முயற்சித்தார். அது அனைத்து அரசியல் கட்சியின் முயற்சியாலும் தமிழக அரசாங்கத்தின் முயற்சியாலும் முறியடிக்கப்பட்டது. இப்படி ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிற ஆளுநரை நாங்கள் கண்டிக்கிறோம். அது அவரது வேலை அல்ல. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிற போது அவர் அரசாங்கத்தின் மீது ஏறி அமர முயற்சிக்க கூடாது என்று நாங்கள் கண்டனத்தோடு வலியுறுத்த விரும்புகிறோம். உலகத்தின் போலீஸ்காரன் போல், எஜமானன் போல் தன்னை பாவித்துக் கொள்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கம்யூனிசத்தை உலகம் முழுவதும் இருந்து துடைத்தெறிவன் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஒரு முறை அல்ல, இருமுறை. ரோல்பேக் என்று சர்ச்சில் இப்படிதான் கொக்கரித்த காலம் உண்டு. 2வது உலக யுத்த காலச்சூழலில் கம்யூனிசத்தை அவரால் சுருட்ட முடியவில்லை. அவர்தான் சுருண்டு போனார் வரலாற்றில். நாடு முழுவதும் கம்யூனிஸ்டுகள், ஐரோப்பா முழுவதும், தென் அமெரிக்கா முழுவதும் வாக்களித்தே பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதை தொலைக்காட்சியில் நமது நவீன தொழில்நுட்பவியலில் நாம் பார்க்கிறோம். அது பிரம்மாண்டமான எழுச்சியை தருகிறது. எனவே வரலாற்றில் ஹிட்லருக்கும் அதேபோன்று சர்ச்சிலுக்கும் என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலை ட்ரம்புக்கும் ஏற்படும். கம்யூனிசம் உலக வாழ்வியல் முறை.
உலகத்தின் முழுநிறை விடுதலை அது காலத்தையும் உலகத்தையும் வென்று நிற்கும். 6ஆம் தேதி ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு முடிவிற்கு இணங்க ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை நாடு முழுவதும் நடைபெற இயக்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்கிறது. 10 தினங்கள் மலைவாழ் மக்களை, கடலோர பகுதி மக்களை, அலைகுடி மக்களை, தொழிலாளர்களை, விவசாயிகளை, இந்திய நாடு முழுவதும் இருக்கிற மக்களை நேருக்கு நேர் சந்தித்து உரையாடல் செய்கிற பிரம்மாண்டமான ஒரு நடைபயண இயக்கமாக அதை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. சேஞ்ச் இஸ் நெசசரி என்று அகில இந்திய கட்சி முடிவு செய்திருக்கிறது. இந்த மாற்றம் தவிர்க்க ஒண்ணாதது. நாடும் உலகமும் மாறியே ஆக வேண்டும். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்பிலிருந்து நாடு சோசியலிச பாதைக்கு, இடது பாதைக்கு திரும்புவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது வரலாற்று விதி என்கிற மகத்தான அந்த முழக்கத்தை முன்மொழிந்து விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏழை கூலி தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும். நாடு முழுவதும் ஆலை தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும். விவசாய தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். மாணவர் இளைஞர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக பெண்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் படுத்தப்பட வேண்டும். நாடாளுமன்ற ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி முறை காக்கப்பட வேண்டும். தலித் மக்கள் மீதும் பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி நாடு முழுவதும் ஆகஸ்ட் 6 10 வரை 15 வரை இந்த நடைபயண இயக்கம் நடைபெற உள்ளது. 15ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் பிரம்மாண்டமான கூட்டங்களுக்கு தேசிய கொடியேற்றி கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்கள் கட்சியின் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். செப்டம்பர் 1 ஒரு பிரம்மாண்டமான பேரணி, பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நாட்டின் தலைநகர் டெல்லியில் ஒரு பிரம்மாண்டமான பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து 2 ரயில்கள், டெல்டா பகுதியிலிருந்து ஒன்றும் பிற பகுதியிலிருந்து ஒன்றும் 2 ரயில்களை அந்த பேரணியில் கொண்டு செல்கிறோம். ஆயிரக்கணக்கான தோழர்களை அழைத்து செல்கிறோம். ஆண் பெண் என அழைத்து செல்கிறோம். அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்துக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் பேராதரவு தர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கூட்ட ஆரம்பிச்சு சார், கூட்டத்தை படம் எடுத்து போகலாம். இரண்டு மாநிலங்களின் நல்லுறவை கெடுக்கிற நிகழ்வு அது கூடாது. சட்டப்படியும் அது தவறு. 2 மாநிலங்களின் தார்மீக உரிமைப்படியும் அது தவறு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, ட்ரிபியூனல் தீர்ப்பு இருக்கிறது, ஏற்கனவே பேச்சுவார்த்தை முடிவுகள் இருக்கிறது. அனைத்திற்கும் கர்நாடக அரசு மதிப்பளிக்க வேண்டும். ஒன்றிய அரசு பார்வையாளராக இருக்கக்கூடாது. கர்நாடகத்தை நிர்பந்திக்க வேண்டும். தமிழகம் நீருக்காக இயங்குகிற பகுதி, எனவே இதில் விட்டுக் கொடுக்கிற பேச்சுக்கே இடமில்லை. அணை கட்டுவது என்பது 2 மாநிலங்களின் உரிமையை கெடுப்பது மட்டுமல்ல, இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்குவது. யாருங்க? மனிதாபிமான அடிப்படையில் வேலை தருவது நல்லது. இறந்த குடும்பத்துக்கு வேலை அளிப்பது நல்லதுதான். அடுத்து இல்லை, அதில் நீதி விசாரணை வேண்டும், சட்டப்படி முறைமைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்து செல்லவில்லை. வீட்டுக்கு ஒருவருக்கு, உயிரிழந்த வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்பதை மனிதாபிமானத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அடுத்து ஆமாங்க,
அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று வச்சுருந்தார். தாவேகா வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளாக பிசிகே இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதா ஒரு மறைமுகமாக கொண்டு சார், அது பற்றி அவரை கட்சியில் நாங்கள் அது குறித்து கேட்போம். அவர் அதற்கு கட்சிக்குள் விளக்கம் அளிப்பார். அடுத்து தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? தாவேகா தொடர்ந்து சிறுவர்கள் அதிகமாக அடிமையாகிருக்காங்க. எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புதிய அரசு. ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கால அவகாசங்கள் கூடாது. அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். பெண்கள் மீது, குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களை ஏற்க இயலாது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதுமே, இடதுசாரிகள் எப்பொழுதுமே எதிர்த்து வந்திருக்கிறோம். அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, காவல்துறைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, உளவுத்துறைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. எனவே முழுமூச்சியுடன் இளம் பெண்களை, சிறுமிகளை பாதுகாப்பது எந்த சமரசமும் கூடாது. அதில் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்கூறு நல்லுலகம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. பெண்கள் யாரோ அல்ல, குழந்தைகள், பெண்கள் நம்மவர்கள், சமூகத்தின் பிரிக்க முடியாத அங்கம். அவர் மீதான துன்ப துயரங்களை, அடக்குமுறைகளை, அவமானங்களை வேடிக்கை பார்க்கிற பார்வையாளராக இல்லாமல் அது எதிர்த்து தமிழ்கூறு நல்லுலகம் களமாட வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோள். முனுசாமி திருச்சி வர இருக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க, விளக்கம் அளிப்பார். ஒவ்வொரு வார்த்தையும் மீதும் சவாரி செய்ய முடியாது. ஓகே. முதலாளித்த சமூக அமைப்பில் மிக இயல்பாகிவிட்டது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நெருக்கடிக்குள்ளாகிற நிகழ்வுகள் இவை யாவும். எனவேதான் அடுத்த தலைமுறை தேசத்தை இடது பக்கம் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் குரல் எழுப்புகிறோம், போராடுகிறோம். நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும்.